6 மாத காலத்திற்கு இந்த அரசு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று சொன்னார்கள். உங்களை போன்ற ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி கேட்க கூடாது. இருங்க நீ இல்ல இருங்க இருங்க நான் வேற வாங்க கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற இப்படி கொச்சம் போட்டு கிட்ட வாங்க இல்ல கிட்ட வாங்க இருங்க கிட்ட வாங்க நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா யாரையும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டினப்போ இல்ல நான் சொன்னது என்ன இல்ல சட்ட ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? இப்போ இருங்க நான் இல்ல கேளுங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த குற்றத்திற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? உடனடியாக அவர்கள் குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பொதுவாக சொல்லக்கூடாதுங்கிறது எங்களுடைய வேதனை. ஏன்னா இருங்க உரிய நடவடிக்கை நாங்கள் மேறல. நாங்கள் மிரட்டுற துணி எங்ககிட்ட கிடையாது. நாங்களும் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வேற அப்போசிஷன் வருங்க ஆகுறீங்க. நான் சொல்ற கேளுங்க இருங்க அப்ப இருங்க இல்ல அப்படி தோணியெல்லாம் மாறவே இல்லை. அப்போசிஷன் பார்ட்டியை கூட எங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. என்னையெல்லாம் நான் அந்த மாதிரி பாணிக்கு உள்ளவன் அல்ல. முதல்ல நீ கேட்டது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். நீங்க இருங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியாக இப்போ முதலமைச்சர் செஞ்சுட்டு வர்றாரு. செய்யறதுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க ஒரு வீடு புண்ணியாத்தினம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் எவ்வளவு நாள் ஆகுது? போய் செட்டில் ஆகுது. அதுக்கே நீங்க மாசக்கணக்கு ஆகுது. நீங்க கேள்வி கேட்கறது சுலபம். ஆனா பதில் சொல்றது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க உணர வேண்டும். இல்லை எங்களை பொறுத்தவரையும் ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் இதில் அறிக்கையிலே விடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஆகவே ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் மட்டும்தான் நம்ம இலக்கை எட்ட முடியும்.